அவர் தான் எந்த ஊழியத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தனோ அந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். அந்த ஊழியம் என்ன? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற ஊழியம், பிணியாளிகளை சுகமாக்குற ஊழியம், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புற ஊழியம், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிற ஊழியம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கிறது. அது பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் குறித்து மக்களுக்கு எல்லாம் பிரசங்கிக்கிறது. இதுதான் தேவன் ஊழியமாக கருதுகிறார். இதைதான் தேவன் தான் அழைக்கப்பட்டதற்கு, தான் அனுப்பப்பட்டதற்கு முகாந்திரம் என்பதை அவர் செய்து காட்டினார். அதற்காக தான் இந்த சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்களை சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சீஷர் ஆக்குங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் எங்க புறப்பட்டு போனோம்? நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்ப நான் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறேனோ இதை அவர்கள் கை கொள்ள வேண்டும்.